அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, இங்கிலீஷில் சொன்னிச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது ஒன்றும் குளிக்க போட்டு சீட் எடுக்கிறது இல்லைடா, யாருன்னு திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு திறமை தான் திரும்ப சொல்லுவேன். ஓகே ஒத்துட்டேன். திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டேன். நான் வந்து உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிட்டு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 10 ரவுண்டுக்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இல்லை. அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டது கிடையாது. கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் நீ தான் ஃபஸ்ட்டு வருவ, ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு கெட் த கோல்டு மெடல் அப்படின்னா வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு, 10க்கு 10 புல். நான் தோற்றுட்டேன். நீங்கள் தோல்வியை பற்றி கேட்டிங்களா, நான் தோற்று போய்விட்டேன். இதை விட முக்கியமானது என்னென்னா, தோற்றோன்னே அப்படி துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அது வந்து அப்படி தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் டப்புன்னு எந்திரிச்சு, நான் சல்யூட் அடிச்சிட்டேன். நான் தான் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ என்னை ஜெயிச்சிட்ட, நீ ஏமா எனக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலிமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான். எப்படி இருக்கும் எனக்கு? பின்னாடி இருந்து எந்திரிச்சு வர்றாரு, அச்சுதன் நாயர் நடந்து வர்றாரு, அழைச்சிட்டு வந்திருக்காரு பொண்ணை. அந்த நிமிஷத்தில் நான் அடைஞ்ச தோல்வியும் அதனால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பும், வாழ்க்கையில் தோல்வியிலேருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்க முடியும். வெற்றி நமக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குனுச்சுன்னா அடியோடு அடிபட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தோல்வியே அடையாத வெற்றியாளன் யாருமே கிடையாது. இப்போ பாருங்களேன், உசைன் போல்ட் வந்து ஜஸ்டினோட எப்படி தோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடிசூடாக மன்னனா வந்து வெளியில் போகணும்னு நினச்சான். அதனால் எல்லாத்துக்கும் ஒன்று உண்டு, மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. இருந்தாலும் நான் அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிருக்க வேண்டியதில்லை எதிரியே. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, இங்கிலீஷில் சொன்னிச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது ஒன்றும் குளிக்க போட்டு சீட் எடுக்கிறது இல்லைடா, யாருன்னு திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு திறமை தான் திரும்ப சொல்லுவாங்க. ஓகே ஒத்துட்டேன். திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். நான் வந்து உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிட்டு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 10 ரவுண்டுக்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டது கிடையாது. கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் நீ தான் ஃபஸ்ட்டு வருவ, ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு கெட் த கோல்டு மெடல் அப்படின்னா வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு, 10க்கு 10 புல். நான் தோற்றுட்டேன். நீங்கள் தோல்வியை பற்றி கேட்டிங்களா, நான் தோற்று போய்விட்டேன். இதை விட முக்கியமானது என்னென்னா, தோற்றோன்னே அப்படி துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அது வந்து அப்படி தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் டப்புன்னு எந்திரிச்சு, நான் சல்யூட் அடிச்சிட்டேன். நான் தான் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ என்னை ஜெயிச்சிட்ட, நீ ஏமா எனக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலிமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான். எப்படி இருக்கும் எனக்கு? பின்னாடி இருந்து எந்திரிச்சு வர்றாரு, அச்சுதன் நாயர் நடந்து வர்றாரு, அழைச்சிட்டு வந்திருக்காரு பொண்ணை. அந்த நிமிஷத்தில் நான் அடைஞ்ச தோல்வியும் அதனால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பும், வாழ்க்கையில் தோல்வியிலேருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்க முடியும். வெற்றி நமக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குனுச்சுன்னா அடியோடு அடிபட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தோல்வியே அடையாத வெற்றியாளன் யாருமே கிடையாது. இப்போ பாருங்களேன், உசைன் போல்ட் வந்து ஜஸ்டினோட எப்படி தோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடிசூடாக மன்னனா வந்து வெளியில் போகணும்னு நினச்சான். அதனால் எல்லாத்துக்கும் ஒன்று உண்டு, மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. இருந்தாலும் நான் அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிருக்க வேண்டியதில்லை எதிரியே. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.